வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணக்கராசிரியர் தமிழ்நாட்டில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியீடு தொடர்பாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் எந்த தேதியில் வெளியிடலாம், இப்போ 15ஆம் தேதி வெளியிடலாமா அப்படின்னா 16ஆம் தேதி வெளியிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை போய்கொண்டிருக்கிறது. ஸோ நேற்றைய தினம் தான் சிபிஎஸ்சி 10th ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சிபிஎஸ்சி 10th ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாலே நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்ரிகுலேஷனுக்கும் ஸ்டேட் போர்டுக்கும் சீக்கிரம் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே ஊடக தளங்கள்லையுமே முன்கூட்டியே வந்து பார்த்தோன்னா 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம கொடுத்தோம். ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க. இப்போ அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே 10th 11th என்ன டேட்டில் வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அஃபிஷியலாக அப்டேட் வந்துடும். ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஊடகத்துறை நண்பர்களும் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க. அவங்க தான் வந்து பார்த்தோன்னா எனக்கு இந்த தகவலை இப்போ வந்து கொடுத்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு வெளியான தகவலின்படி நேற்றைய தினம் சிபிஎஸ்சி மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. அதில் பார்த்தீங்கன்னா 10 மற்றும் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் முன்கூட்டியே வெளியிடப்படும் பள்ளி கல்வித்துறை முதல்வர் ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்தோன்னா கிடச்சிது. இதை நான் போன வீடியோவிலுமே ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே கீழே வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முன்கூட்டியே, ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம், இதை கவனிங்க. முன்கூட்டியே தமிழக பள்ளிக்கல்வி 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில், ஸோ நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல தான் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக இருக்குது. ஸோ இந்த பாக்ஸை மட்டும் பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, முன்கூட்டியே தமிழக பள்ளிக்கல்வித்துறை 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்ட 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை முன்கூட்டியே வெளியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இது தொடர்பாக தேர்வுகள் துறை அதிகாரிகளுடன் கேட்டபோது தேர்வு முடிவுகள் வெளியிடுவதற்கான பணிகள் அனைத்தும் முடிந்துவிட்டது. அமைச்சர் ஒப்புதல் அளித்தால் தேர்வு முடிவுகள் முன்கூட்டியே வெளியிடப்படும் என்றார். தேர்வு கால அட்டவணையின்படி 10th 11th ரிசல்ட்டு மே 19ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிட்டால் மட்டும்தான் அவங்க வந்து பார்த்தோன்னா +1 குரூப் எடுத்து கிளாஸஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அட்டன் பண்ண முடியும். அகாடமிக் இயர்லேயுமே கரெக்டாக அந்த சிலபஸ் எல்லாமே முடிக்க முடியும் 11th சரிங்களா. ஏன்னா 11th சிலபஸ் வந்து ரொம்ப எலாபரேட்டடு. அதனால் சீக்கிரம் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம், 11th சீக்கிரம் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ரிசல்ட்டுக்கான எல்லா ஏற்பாடும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஒரே ஒன்று மட்டும்தான், 15ஆம் தேதி ரிசல்ட் வருதா இல்லை 16ஆம் தேதி ரிசல்ட் வருதா அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக நான் வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ சற்று முன்பு வெளியான தகவலின்படி ஏற்கனவே நம்ம கொடுத்த அப்டேட் இதுதான். ஸோ ஏற்கனவே இந்த அப்டேட்டை நம்ம கொடுத்துருந்தோம். மதிப்பெண் பட்டியல் தயார். மே 16ஆம் தேதி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ரிசல்ட், அதே மாதிரி 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் ரிசல்ட். அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. மீட்டிங் வந்து இப்போ அஃபிஷியலாக போயிட்டுருக்கு. மீட்டிங் மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். 10th 11th ரிசல்ட் ரேட்டாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.